நம்ம வீட்டில் ஏதோ கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிறத வீட்டில் நடக்கிற ஒரு சில விஷயங்களை வச்சு நம்மளே கண்டுபிடிக்கலாங்க. இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் உள்ள பூஜை அறையில் தீபம் திடீர்னு அணைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் தெய்வ சக்தி நம்ம வீட்டில் இல்லை, கெட்ட சக்தி உள்ளே வருது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி நம்ம வீட்டில் வச்சுருக்க துளசி செடி வாடி இருக்குது அப்படின்னு சொன்னால் தெய்வ சக்தி நம்மளை விட்டு ரொம்ப தூரமாக போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி நம்ம வீட்டு பூஜை அறையில் விளக்குகள் அப்படியே துடிச்ச மாதிரி கொஞ்சம் விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது அப்படின்னாலும் சரி, பொருட்கள் தானாகவே கீழே விழுந்து உடையுது அப்படின்னாலும் சரி, ஏதோ ஒரு கெட்ட சக்தி உள்ளே வர முயற்சி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கலாம். அதே மாதிரி இரவு நேரத்தில் நாய் ஒரே திசையை நோக்கி குலைக்குது. சில நேரம் நம்ம கனவுல இறந்து போனவங்க வந்தாலும் சரி, இதெல்லாம் ஒரு விதமான எச்சரிக்கைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஏதோ ஒரு கெடுதல் வரப்போகுது, நீங்கள் உங்களே பாதுகாத்துக்கோங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன அறிகுறிகள் எல்லாமே கடவுள் நமக்கு முன்னாடியே எச்சரிக்கைப்படுத்துறதுக்கான ஒரு அறிகுறி. இது எல்லாத்தையுமே நம்ம கவனித்து பார்த்து தீபம் ஏற்றி அந்த கடவுளை எந்த ஒரு கெட்டதுமே எங்களுக்கு நேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வணங்கிக்கிட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி நம்மளையும் நம்ம வீட்டையும் தொட முடியாது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.